வணக்கம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் குட்டி போடுறப்ப இறந்துட்டு, அந்த குட்டி சிங்கம் அம்மா சிங்கம் இறந்துட்டோடனே அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சுற்றி பார்த்துட்டே இருக்கு. அப்போ அந்த வழியை ஆட்டு கூட்டம் ஒன்று வந்து கடந்து போகிறத பார்க்குது. அந்த கூட்டத்தோட இதுவும் கலந்துட்டு அப்படியே அது கூடவே ட்ராவல் பண்ணுது. இந்த ஆடு என்னெல்லாம் சாப்பிடுதோ அதே இது சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. ஒரு 3 வருஷம் இது மாதிரி போகிறப்போ திடீர்னு ஒரு சிங்கம் வந்து அந்த கூட்டத்தை கிராஸ் பண்ணுறது பார்க்குது. அப்போ அந்த சிங்கம் வந்து இந்த ஆட்டு கூட்டத்தில் இருக்கிறத பார்க்குது. அந்த சிங்கம் அந்த ஆட்டை மந்தியெல்லாம் ஓட்டி தனியாக துரத்திட்டு இந்த சிங்கத்தை மட்டும் தனியாக கூப்பிட்டு வருது. ஒரு ஓடிட்டுருக்கிற ஆறு, அந்த ஆற்றுல வந்து அந்த சிங்கத்தை வந்து அங்கே பாரு, அது வளைஞ்சி பாரு அப்படின்னு. அது தண்ணியில் பார்த்தோன்னே இதுக்கு அப்போ தான் அது ஒரு முகம் தெரியுது, தானும் ஒரு சிங்கம் தான் அப்படின்ட்டு. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற சிங்கம் சொல்லிட்டு, நீ ஒரு சிங்கன்றதே மறந்துட்டு ஆட்டு கூட்டத்து கூட சுற்றிட்டு இருக்க, இப்போ தெரியுதா நீ சிங்கம்னு சொல்லிட்டு, ஏன் அந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அது ரியலைஸ் பண்ணி பார்க்குது, நம்ம ஆடு இல்லை, நம்ம வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து கத்து, நீ ஒரு சிங்கம் மாதிரி கத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்போசிட்டில் இந்த சிங்கம் சொல்லுது. அப்போ அது கத்துது. அப்போ தான் அது வந்து சிங்கம்னே நினச்சி இதுவாக இருக்குது. நான் இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே நிறைய பேர் அதே மாதிரி தான். நம்ம யார் என்னன்னே தெரியாமல் ஒரு ஆட்டு மந்தை கூடவே சேர்ந்து சுற்றிட்டு அதே மாதிரி நம்ம மைண்ட் செட்டப் வச்சுருக்கோம். நம்மளால் இவ்வளோ தான் முடியும், நம்மளால் ப்ரொடக்டிவிட்டி இவ்வளோ தான், நம்மளுடைய வேலை இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேப்பபிலிட்டி தெரியாமையே நீங்கள் வந்து அப்படியே அமைக்க வச்சுட்ருக்கீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல். என்னோட ஆசை என்னென்னா, இந்த சிங்கம் எப்படி தான் சிங்கம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணிச்சோ, அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு சில விஷயமெல்லாம் செய்யணும். மொதல் விஷயம், உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய திங்கிங், உங்கள் ஆஸ்பிரேஷன் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கணும், பெரிய கோல்ஸாக இருக்கணும், லாங் டைம் கோல்ஸாக இருக்கணும். மூணாவது விஷயம், யாரெல்லாம் பெருசாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பெருசாக அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட நல்ல கனெக்ட் ஆகும். ஸோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களை விட நல்லா பண்ணிட்டு கூட கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எப்படி பண்ணாங்கன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம லைஃப், பர்சனல் லைஃப்லையும் சரி, அஃபிஷியல் லைஃப்லையும் சரி, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.